வெளிநாட்டில் MBBS லைசென்ஸ் பெறுவதற்கான முக்கிய தகவல்கள் 6 நாடுகளை ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த 6 நாடுகளையும் ஈஸி முதல் கடினம் என்று லைசென்சிங் எக்ஸாம் அடிப்படையில் பட்டியலிட்டால், முதலாவது அதாவது ஈஸி ஆப்ஷன் கிர்கிஸ்தானில் MBBS. ஏனென்றால் இங்கு 5 வருடம்தான் கோர்ஸ். அது மட்டுமல்லாமல் எந்தவித லைசென்ஸ் எக்ஸாமும் இல்லை. பட்டம் பெற்று உடனேயே மருத்துவ லைசென்ஸ் பெறலாம். இரண்டாவது பெஸ்ட் ஆப்ஷன் உஸ்பெகிஸ்தானில் MBBS. ஏன் இது கிர்கிஸ்தானிற்கு அடுத்த ஆப்ஷன் என்றால், இங்கு 6 வருட கோர்ஸ். ஆனால் இங்கும் கிர்கிஸ்தான் போல தனியாக உரிமம் பெறும் தேர்வுகள் எதுவும் இல்லை. பட்டம் பெற்று உடனேயே மருத்துவ லைசென்ஸ் பெறலாம். மூன்றாவது ரஷ்யாவில் MBBS. ரஷ்யாவில் மருத்துவராக பயிற்சி செய்ய லைசென்ஸ் பெறும் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். இந்த லைசென்ஸ் பெறும் தேர்வு ரஷ்ய மொழியில் நடத்தப்படுகிறது. ரஷ்ய மொழியில் நன்றாக பேசவும் எழுதவும் பழகிக்கொள்ள முடியும் என்றால் மட்டும் ரஷ்யாவில் MBBS படிக்க முடிவெடுங்கள். நான்காவது வியட்நாமில் MBBS. இங்கு 6 வருட MBBS படிப்பும் பிறகு 18 மாத கட்டாய இன்டர்ன்ஷிப் தேவை. பிறகு மருத்துவராக பயிற்சி செய்ய லைசென்ஸ் பெறுவதற்கான தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். அது மட்டுமில்லாமல் வியட்நாம் மொழி தேர்ச்சி சான்றிதழ் பெறுவதும் அவசியம். ஐந்தாவது அர்மேனியாவில் MBBS. இங்கு 6 வருட MBBS படிப்பு முடித்தவுடன் மருத்துவ உரிமம் பெற முதுகலை அதாவது போஸ்ட் கிராஜுவேட் பட்டம் பெற வேண்டும். ஆறாவது ஜார்ஜியாவில் MBBS. MBBS முடித்த பிறகு ஒரு இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் மேற்பார்வையின் கீழ் மட்டுமே ஜூனியர் டாக்டராக பணியாற்ற முடியும். ஜார்ஜிய மருத்துவ சட்டப்படி ஜூனியர் டாக்டர்களுக்கு லைசென்ஸ் வழங்கப்படுவதில்லை. லைசென்ஸ் இல்லாமல் இந்தியாவில் FMGE தேர்வில் பங்கேற்கவோ அல்லது இந்தியாவில் மருத்துவராக பயிற்சி செய்ய உரிமம் பெறவோ முடியாது. இந்த விஷயங்களை நினைவில் கொண்டு எந்த நாட்டில் MBBS படிக்கலாம் என்று தேர்ந்தெடுங்கள். ஏனென்றால் வெளிநாட்டில் MBBS படிக்கும் மாணவர்கள் அந்த நாட்டின் மருத்துவராக பணியாற்றும் லைசென்ஸ் பெற வேண்டியது இந்திய நேஷனல் மெடிக்கல் கமிஷன் விதிமுறையின்படி மிகவும் அவசியமான ஒன்று.